அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நான் தேவ சமூகத்துல நான் காத்திருந்து கொஞ்ச நேரம் நான் செபித்தேன். இன்றைக்கு நேற்றைய தினத்துல, இன்றைக்கு காலையில, இன்றைக்கு இந்த சாயந்தர நேரத்துல கூட கொஞ்ச நேரம் நான் செபித்த போது ஆண்டவர் திரும்ப 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 ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்துல கர்த்தர் வைத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் அதற்கு அடையாளமாக சில காரியத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலமா உங்களோட கூட பேச போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்க போகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் காண்பித்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு சொன்னார். எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையிலே இயேசு பேசின வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். இயேசு காடியை வாங்கின பின்பு இயேசு காடியை வாங்கினார். அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு செய்கை. முடிந்தது என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை முடிந்தது. தலையை சாய்த்தார், அதுவும் ஒரு ஆக்ஷன், ஒரு செய்கை. ஆவியை ஒப்பு கொடுத்தார், அதுவும் ஒரு செய்கை தான். இதுல ஆண்டவராகி இயேசு பேசின ஒரு வார்த்தை என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், முடிந்தது என்று பேசினார். இந்த வார்த்தை நம்ம அநேக நேரத்துல நம்ம தியானித்திருப்போம், அநேக நேரத்துல கேட்டிருப்போம். இயேசு சிலுவையில பேசின 7 வார்த்தைகளிலே 6வது வார்த்தையான இந்த வார்த்தை. நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் என்ன பேச போறாரு, இந்த வார்த்தை மூலமா என்ன பேச முடியும்? நான் அநேக நேரம் வாசித்திருக்கிறேனே, அநேக நேரம் கேட்டிருக்கிறேனே, அநேக நேரம் நானே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேனே, இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த வார்த்தைக்கு பின்பாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு பின்பாக ஒரு பெரிய ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசின வார்த்தை அது, முடிந்தது என்று சொன்ன வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைய உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் முடிந்தது, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் பாருங்க, இன்னும் 6 மணி நேரத்துக்கு மேல தொங்கிக் கொண்டிருக்கிற, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த வேளையில பாருங்க, இயேசு அங்க மரிக்க போற நேரத்துல அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, கடைசி வார்த்தைக்கு முன்பாக வார்த்தை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளில, கடைசி வார்த்தைகளில ஒரு வார்த்தை அது. அதுல பாருங்க, இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பக்கம் பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை குறித்து இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு நீர் வைத்திருந்த நோக்கம் முடிந்தது என்று சொல்லி பிதாவை பார்த்து சொல்றார். இன்னொரு பக்கம் பிதாவையே பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, பிதாவே, என்னை குறித்து என்ன அழைப்போடு கூட நீர் இந்த பூமிக்கு என்னை அழைத்தீரோ, என்னை அனுப்பினீரோ, அந்த அழைப்பு முடிந்தது என்று சொல்லி பிதாவை பார்த்து, மனிதனாக என்னை நீ ரூபம் எடுக்க வைத்து அந்த அழைப்பு முடிந்தது என்று சொல்லி பிதாவை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு முறையும் கூட பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என்னை குறித்து சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் வசனங்களும் நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி பிதாவை பார்த்து ஒரு பக்கம், ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வைத்திருந்த நோக்கம், என்னை குறித்து வைத்திருந்த அந்த எண்ணங்கள், என்னை குறித்து வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி ஒரு பக்கம் பிதாவை பார்த்து, தன்னை அனுப்பின பிதாவை பார்த்து, தன் பிதாவை பார்த்து, தன் தகப்பனை பார்த்து, தன் பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், முடிந்தது 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 என்று சொல்லி. இன்னொரு பக்கம்
ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் இந்த பூமிக்கு வந்தேன், என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் இந்த பூமியில 33 வருஷம் நான் வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் இந்த பூமியில நான் இந்த பாடுகளை எல்லாம் நான் சகித்தேன், என் பிள்ளைகளுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லித்தானே நான் இந்த பூமிக்கு வந்தேன், இந்த பாடுகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தானே என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு பக்கம் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் முடிந்தது மகனே, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது மகனே, உன் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது, முடிந்தது. உன் கண்ணீர் அழுதுகிட்டே இருக்கிறியா, இரவெல்லாம் நான் அழுகிறேன், யாருக்கும் தெரியாமல் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை பேசுகிறார். உன் கண்ணீர் முடிந்தது, உன்னுடைய கவலை முடிந்தது, உன் துக்கம் முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் நிந்தை முடிந்தது, உன் அவமானம் முடிந்தது, உன்னுடைய எல்லா காரியங்களும் உன்னை வருத்தி கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையில இருக்கிற உன்னை பிசாசு பண்ணி கொண்டிருக்கிற பிசாசு மூலமா கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களும் முடிந்தது, 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 முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே முடிந்தது மகளே, முடிந்தது மகளே, முடிந்தது மகளேன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எந்த காரியம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது, இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, முடிந்தது. எஸ், இட்ஸ் ஓவர், இட் இஸ் பினிஷ்ட். ஆங்கில வேதாகமத்துல நீங்கள் இந்த வாசித்து பார்ப்பீர்களானால் இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், யுவர் சாரோஸ் இஸ் பினிஷ்ட், யுவர் டியர்ஸ் இஸ் பினிஷ்ட், யுவர் வெயிட்டிங் இஸ் பினிஷ்ட். எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? தாமதமாயிட்டே இருக்குது, எதுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு திருமண காரியம் இல்ல, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அந்த காத்திருப்பு முடிந்தது. உன் வாழ்க்கையில நீ எதற்காக காத்திருக்கிறியோ அந்த காத்திருப்பு முடிந்தது என்று சொல்லி முடியும்னு சொல்லல, முடிந்ததுன்னு சொல்றாரு. எஸ், இட் இஸ் finished. It's finished. Hallelujah. Hallelujah. ஒரு வாக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க வேதாகம புத்தகத்தை, பைபிள் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல படிக்கிற எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க அதுல நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். அந்த சென்டென்ஸ்ல நிறைய பாருங்க, அந்த மார்க்ஸ் இருக்கும், அனோட்டேஷன்ஸ் இருக்கும், குறியீடுகள் இருக்கும். இந்த குறியீடுகள் எல்லாம் இருக்கிற அந்த குறியீடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும். அந்த குறியீடு கமா இருக்குது, அந்த கமா என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த வாக்கியத்துல அந்த கமா வருது அப்படின்னா இந்த வாக்கியத்திற்கு அப்புறம் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அதை சொல்றதுக்கு தான் கமா போட்டிருக்கிறோம். இந்த வாக்கியம் கண்டினியூ ஆகுது, இந்த வாக்கியம் தொடருகிறது, இந்த சென்டென்ஸ் தொடருது. செமிகாலன் 2 புள்ளி மேலையும் கீழே வச்சு செமிகாலன் போடுவாங்க. அந்த செமிகாலன், அந்த காலன் போடுவாங்க. அந்த காலன் செமிகாலன் உண்டு. அந்த காலன் செமிகாலன் வருகிற இடத்துல எல்லாம் அந்த சென்டென்ஸுக்கு முடியல, இன்னும் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ற சொல்ல வர்றாங்க, ஏதோ ஒரு காரியத்தை இருக்குது, அந்த சென்டென்ஸ்ல இருக்குது, அந்த சென்டென்ஸ் முடியல. இன்னும் கொஸ்டின் மார்க் நீங்க பார்க்கலாம், எக்ஸ்கிளமேட்டரி மார்க்க பார்க்கலாம், இன்னும் நிறைய குறியீடுகளை நீங்க தமிழ் இலக்கணத்திலோ இல்ல ஆங்கில இலக்கணத்திலோ நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொண்டே வரும். ஆனா ஒரே ஒரு குறியீடு தான், அந்த குறியீடு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த சென்டென்ஸுக்கு பலன் கிடையாது, அந்த சென்டென்ஸ் தொடராது. அதுதான் முற்றுப்புள்ளி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உன் வாழ்க்கையில எது தொடர்ந்து கொண்டே இருக்குது, எதை பிசாசு தொடர்ந்து உன் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறான், எந்த மனிதர்கள் மூலமா பிசாசு உன் வாழ்க்கையில தொடர்ந்து எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறானே பலத்தோடு கூட, இன்றைக்கு ஆண்டவர்
பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய கர்த்தர் வைக்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லி முடிந்தது என்று சொல்லி முற்றுப்புள்ளிய வைக்கிறாரு. இட்ஸ் நாட் ஒரு ஆஃப் ஸ்டாப் இல்ல, ஃபுல் ஸ்டாப் கர்த்தர் வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறாரு. ஒரு ஃபுல் ஸ்டாப் கர்த்தர் வைக்கிறாரு. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எத்தனையோ வருடங்களுக்கு, எத்தனையோ நாட்களுக்கு தொடர்ந்து சாபங்களையும், தொடர்ந்து ஏதோ ஒரு காரியத்தையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் பிசாசு கமா செமிகோலன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஒரே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரே ஒரு வார்த்தை தான், முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. நீங்க உங்களுடைய பிசாசை பார்த்து, உங்க வாழ்க்கையில கிரியை செய்யற பிசாசை பார்த்து பேசுங்க. உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து பேசுங்க. முடிந்தது. பிசாசு வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீ கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், முடிந்தது. ஆமென். இட்ஸ் நாட் ஏதோ ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிக்கிற வார்த்தை இல்லை இது. It's not a word that we meditate only on the Good Friday day. It's the word that we can use for every day. It's the word that God spoke to, Jesus spoke to in the cross for you and me. You and me. It's prophetic word. It's a powerful word. It's a restoration word. It's a word that changed everyone's life. இந்த 30 பேர் என்னோட கூட சேர்ந்து 31 பேர் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் இடைபடுகிறார். முடிந்ததுன்னு சொல்றாரு. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை, என்னென்ன காரியத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறானோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்த்தர் முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். சும்மா சாதாரணமா இயேசு பேசின வார்த்தைகளுக்கே வல்லமை உண்டு. நம்மளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலைவலினா சுருண்டு படுத்துருவோம், பேச மாட்டோம். யாரும் வந்து பேசினாலும் நான் பேசலன்னு சொல்லி படுத்து தூங்கிடுவோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம். இயேசு 6 மணி நேரம் கஷ்டத்துல இருக்கிறார். இயேசு 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். வேதனை, சாவ போற தருணம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம். அவருக்கு இந்த நேரத்துல பேசணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அவர் பிதாவினுடைய குமாரன், பிதாவின் செல்லப்பிள்ளை. அவருக்கு பேசணும் அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு சில மணி, ஒரு சில நிமிடங்களே இருந்த நேரத்துல, உயிர் போகிற அந்த ஒரு சில நிமிடங்கள்ல கூட கர்த்தர் ஒரு வார்த்தைய, குறிப்பா சின்னதா சும்மா அப்படி பேசினாலும் ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் அப்படின்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்துல கிரியை செய்ய போகுது. உங்களுடைய வியாதிக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். உங்களுடைய மெடிசன்ஸுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். உங்களுடைய வலிகள், வேதனைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் கர்த்தர், சரீரத்துல இருக்கிற பலவீனங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். Thank you Jesus. Thank you Holy Spirit. Rabba Shantura Balaba. இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம். It's very important month. This month is மற்ற நாடுகள்ல, மற்ற தேசங்கள்ல எப்படின்னு தெரியல. This month is a financial year end month. The financial year is very different from the calendar year or any other year. இந்த financial year பாத்தீங்கன்னா, from the April 1st to March 31st. It will start in the day April 1st and it will end in the day March 31st. Calendar year அப்படி இல்லை. January 1 start ஆகும், December 31st முடியும். ஆனா this month, this year, this financial year will finish in March 31st. அதான் நான் சொன்ன, இந்த மாதம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான மாதம். இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். இந்த மாசத்துல முடிக்க வேண்டிய கணக்குகளை எல்லாம் முடிக்கணும். முடிக்க வேண்டிய அக்கௌண்ட்ஸ், டேலி ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி செய்து முடிக்கணும். பேங்க்ல இருக்கிறவங்க, அக்கௌண்ட் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க, அந்த கம்பெனில இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்
இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதத்துல இருக்கிற வருஷம் முழுவதும் இருக்கிற எல்லா கணக்குகளையும் எடுத்து ஏதாவது பெண்டிங் இருக்குதா, ஏதாவது கணக்கு சரி செய்ய வேண்டியது இருக்குதா, டேலி ஆகுதா, இது எல்லாவற்றையும் இந்த மாதத்துலதான் பார்ப்பாங்க. கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் எதெல்லாம் கொடுக்கணும், எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் சரி செய்யணும், டேலி பண்ணணும்ன்றத பார்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் அதை சரி செய்வாங்க. கணக்கை முடிக்க வேண்டியதை முடிச்சு சரி செய்து ஏப்ரல் 1 வரும் பொழுது புதிய கணக்கு ஆரம்பிப்பாங்க. புதிய ஒரு கணக்குக்குள்ள போவாங்க. பழைய கணக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் ஆனா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசனுடைய கணக்கை இந்த மாசத்தினுடைய 31 தேதிக்குள்ள கர்த்தர் முடிக்க போறார். அது முடிந்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க குடும்பத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய கணக்கு இந்த மாதம் முடிந்தது. உங்க பொருளாதாரத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிற ஏதாவது நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத பிசாசனுடைய கணக்க கர்த்தர் முடிக்க போறார். வாழ்க்கையில கிரியை செய்து எதை பார்த்தாலும் எதை செய்து கொண்டு எதை பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு கணக்கை ஓபன் பண்ணி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. அந்த அக்கௌண்ட்டை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போறாரு. இனி அக்கௌண்ட் க்ளோசிங் அப்படின்னா பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க லெட்டர்லாம் கேட்பாங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் போய் நீங்க நான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு $500 இல்ல 500 மணியோ 500 ரூபாவோ இல்ல 500 பவுண்ட்ஸோ போடணும்னு சொல்லி போய் போட்டு பாருங்க. மேலங்கில உங்க அக்கௌண்ட் நேத்தே க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கும் இந்த பேங்க்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கும் இந்த பேங்க்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொல்லுவான். ஆமா, இப்ப பிசாசனுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு கர்த்தர். முடிந்ததுன்னு சொல்லும் பொழுதே பிசாசனுடைய அக்கௌண்ட் இந்த வார்த்தை சிலுவையில சொல்லும் பொழுது ஓகே, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா எப்ப உங்க காதுல முடிந்ததுன்ற வார்த்தை, பிசாசுக்கு முடிந்ததுன்ற வார்த்தை கேட்டுச்சோ, நீங்க எப்ப கேட்டீங்களோ அப்பவே அவன் அக்கௌண்ட் உங்க வாழ்க்கையில இருந்து க்ளோஸ் ஆகி போச்சு. இனி நாளைக்கு வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை பேசும். நீங்க பேச மாட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசும். என்ன பேசும் என்று சொன்னால், எப்பா நீ இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டிருந்த, ஏன்னா உன் வாழ்க்கையில அவனுடைய அக்கௌண்ட் இருந்துச்சு, உன் வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில உன்னுடைய அக்கௌண்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சாபம் கிடையாது, இந்த அக்கௌண்ட் கிடையாது, பாவம் கிடையாது. என் பிள்ளைங்க எல்லாம் மாறிட்டாங்க, என் பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் எனக்காக நல்ல ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனி உனக்கு இங்க வேலை கிடையாது, இனி உனக்கு அக்கௌண்ட் இல்லை, இனி உனக்கு இங்க கணக்கு இல்லை, இனி நீ இங்க இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பேசும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நிறைய பேர் கர்த்தர் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறார். கபாலா சந்துரா பகாலபா ஷியந்துரோ. Thank you Jesus. Thank you Holy Spirit. Anybody is in the name of Mary? மேரின்னு யாராவது இருக்கிறீங்களா? உங்களுடைய சர்நேம் ஆர் எனி அதர் நேம், ஏதாவது ஒரு பேரு உங்களுக்கு மேரின்னு இருக்கா? இன்னைக்கு எனிபடி 1 or 2 people யார் இருந்தாலும் சரி, மேரின்ற நேமோட இங்க இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இருக்கிறேன் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஒண்ணு சொல்லி இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் ஒரு மேரின்னு ஒருத்தவங்க வந்திருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் ஆர் சர்நேம் ஓவர் இட் இஸ் ஓவர் இந்த நேம் ஆஃப் மேரி. யார் மேரின்ற நேமோட இங்க இருக்கிறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட ஈடுபடுகிறார். சில பிரச்சனைகள், சில மனிதர், சில காரியம். ஓகே. ஓவர் இட் இஸ். Just listen. Don't interrupt. Just listen.
இட் இஸ். யார் யாரெல்லாம் நேமோட கூட, இந்த மேரின்ற நேமோட கூட இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுறாரு. சில காரியம், சில சூழ்நிலை, சில நெருக்கங்கள், சில விஷயம், சில உங்களை போட்டு வருத்தி நெருக்கி கொண்டிருக்கிறது சில மனிதர்கள் சிலருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு சீசன்ல நீ இந்த பாடுகளுக்குள்ளாக போயிட்ட. இப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில நான் அனுமதித்தேன், ஆனாலும் இனி நான் அனுமதிக்க மாட்டேன். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். இதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுற ஒரு வார்த்தை. உங்க வாழ்க்கையில அவனுடைய அக்கௌண்ட கர்த்தர் க்ளோஸ் பண்றதுக்கு இதுதான் வார்த்தை. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். டோட்டலி ஆண்டவர் வேரோடு சத்ருவ வேரோடு உங்க வாழ்க்கையில அறுத்து எரிகிறார். இனி உங்க வாழ்க்கையில துஷ்டன் இனி வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் பிசாசின் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. எத்தனை பேர் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்றாரு, எஸ், ஆஃப் ஸ்டாப் இல்ல, கொஞ்சம் நான் தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அது இல்ல, ஃபுல் ஸ்டாப் கர்த்தர் வைக்கிறார். ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நானு சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கைக்கு நான் போயிருக்கும் பொழுது 2016 வருஷம் நான் போயிருக்கிறேன். 2016 வருஷம் முதல் முறை நான் போயிருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாகாணத்துல அந்த கல்லணை வரைக்கும் அந்த ரோட்ல இருக்கிற அந்த கடைசியில ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது. அந்த போகிற வழியில இருக்கிற கிராமங்கள் களுவாஞ்சிக்குடி, பொந்தாச்சி மடம், இன்னும் கல்லார், பெரிய கல்லார், இப்படி போன்ற இடங்கள்ல அநேக வீடுகளுக்கு போய் ஜெபிக்கவும், அநேக சபைகள்ல பேசவும் கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி ஒரு சபையில ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்ததான பொழுது, பேசிக்கொண்டு முடித்த பிறகு, பிரசங்கத்தை முடித்த பிறகு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சகோதரி தன்னுடைய கணவரோடு கூட ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். அவங்க தனக்கு சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு திருமணமாயி, 3-4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு திருமணமாயி, ஆனா எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. நாங்க நிறைய முறை குழந்தை உருவாகி கலைந்து போய் இருக்கிறது, அபார்ட் ஆயிருக்குது, கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பல நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நாங்க அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல கணவருக்காக நான் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பேசினார், கர்த்தர் இடைப்பட்டார். 2வதாக அந்த சகோதரிக்காக, மனைவிக்காக நான் ஜெபம் பண்ண பொழுது, அவங்களுடைய தலையில கை வச்சு ஜெபித்த பொழுது, ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு வெளியே என்னை பார்த்து சொல்லிச்சு, நீ என்ன விரட்டலான்னு பாக்குற, நான் நிஜமா போக மாட்டேன். இவளுடைய கர்ப்பத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இவள் கர்ப்பத்துல உட்கார்ந்து அமர்ந்து இவளுக்கு உருவாகிற அந்த குழந்தையெல்லாம் நான் அழிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் போக மாட்டேன். இதுவரைக்கும் அந்த உருவாகிற சிசுக்களை எல்லாம் நான் அழித்தது நான் தான். அதனால நான் போக மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், நீ யாருக்கு முன்னாடி நிக்கிற தெரியுமா? கிப்சன் சாமுவேல் என்கிற இந்த மனுஷனுக்கு முன்னாடி நிக்கல. கிப்சன் சாமுவேல் என்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நீ நிக்கல. நான் ஏன் நாமத்தினால நான் வரல. இந்த கூட்டத்துக்கு ஏன் நாமத்தினால நான் வந்தேன்னு நினைக்கிறியா? பாஸ்போர்ட்ல என் பேர் தான் போட்டிருக்குது. விசா எடுக்கிறதுக்கு என் பேரை நான் உபயோகித்து வந்தேன். ஆனா இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு என் பேரை யூஸ் பண்ணி வரல. இயேசுவின் நாமத்துல நான் நிக்கிறேன். நீ இயேசுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற, உன்னால நிக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல நீ போன்னு சொன்னேன். தப்புன்னு கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி வந்தாங்க. திரும்பவும் நான் ஜெபம் பண்ண பார்த்த பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போயிட்டாங்க. 1 வருடம் கழித்து அதே மாதிரியான நாட்கள்ல
அங்க நான் போயிருந்த பொழுது எனக்கு ஒரு வருஷத்துல அநேகரை சந்திக்கிறோம், அநேகரை பார்க்கிறோம். பாருங்க, உங்களை எல்லாம் நான் பார்க்கறதே இல்லை. நீங்க உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா நீங்க எல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்கு நீங்க உங்க சூழ்நிலையில வீட்டுல எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க இருங்க. ஆனா ஒரு வருஷம் எவ்வளவோ பேரை பார்க்கிறோம், எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம், எவ்வளவோ பேருக்கு ஜெபம் பண்றோம், எவ்வளவோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனா பாருங்க, அடுத்த வருஷம் அதே மாதிரியான நாட்கள்ல நான் அங்க போயிருந்த பொழுது அங்க ஒரு சகோதரன் ஓடி வந்து திருமணத்தை அந்த ஊழியத்தை பிரசங்கம் பண்ணி முடித்த உடனேயே அங்க அவர் செபிக்கும்படியா வந்தார். ஐயா, எங்க பாஸ்டர், எங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல பாஸ்டர், இல்ல பிரதர், எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க எனக்காகவும் என் மனைவிக்காக ஜெபம் பண்ணீங்க, எங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் எங்களுக்கு உங்க ஜபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிறந்து 2 நாள் 3 நாள் தான் ஆகுது, அதனாலதான் என் மனைவி வர முடியல. நீங்க செபித்து என் மனைவிக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அதன் பிற்பாடு கர்த்தர் பாருங்க ஒரு நல்ல குழந்தைய கர்த்தர் இப்ப கொடுத்திருக்கிறாரு. நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஓடோடி வந்த உங்களை பார்த்து இந்த சாட்சியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல வருடங்களா பிசாசு போராடி கொண்டே இருந்தான். ஆனா இயேசு அன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து முடிந்ததுன்னு சொன்னாரு. அவன் கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். இனி உங்க வாழ்க்கையில பிசாசு இல்லை, போராடுவது இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேதத்துல இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனம் தான் அநேகர் வாசிப்போம், தியானிப்போம், நிறைய முறை கேட்டிருப்போம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வார்த்தையை பார்த்து. அவங்களுக்கு ஒரு காரியம் முடிந்தது. எப்படி தெரியுமா முடிந்தது? அவங்க வாழ்க்கையில இருந்த காரியம் முடிந்தது. எப்படி முடிந்தது அப்படின்னா, காரியம் மாறுதலாய் முடிந்ததா. அந்த நாட்கள்ல நான் அந்த சரித்திரத்தை நான் ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க. இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 127 தேசத்துல யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 127 தேசத்தை அரசாளுகிற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு கீழே மந்திரி சபை இருந்தது. அவனுக்கு கீழே மந்திரிமார்கள் எல்லாரும் இருந்தார்கள். அதுல ஒரு மந்திரிமார், ஒரு சத்ருவானவன் ஆமான் என்கிற சத்ரு. இந்த ஆமான் என்கிற சத்ரு ஒரு சட்டத்தை போட்டு 127 தேசத்துக்கும் அனுப்பிவிட்டான். எப்படியாவது இந்த யூத ஜனங்கள் இந்த ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே இந்த யூத ஜனங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த செய்தியை கேட்ட உடனேயே எல்லாரும் அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் 127 தேசத்துல இருக்கிற யூதர்கள் எல்லாம் மொத்த இனத்தையும் அழிச்சிடணும்னு நினைச்சிட்டான். இன்னைக்கு யூதர்களே இருந்திருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் தேசம் 1947 தான் மறுபடியும் உருவாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அன்னைக்கு ஆமான் திட்டம் போட்டு சட்டம் போட்டான் பாருங்க. அந்த நாள்ல எல்லாரும் அழுது புலம்பி, மொர்தெகாய் என்பவன் தன் சட்டையை, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் அந்த வீதியில வளர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாம எல்லாரும் கேவலமா பார்க்கிறாங்க, எல்லாரும் அசிங்கமா பார்க்கிறாங்க, எல்லாரும் அவனை கேவலமாய் பேசுகிறார்கள். எல்லா யூத ஜனங்களையும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. நீ என் கையால தான்டா நீ சாக போகிற, நீ என் கையாலத்தான் நீ மரித்து போக போகிறாய் என்று சொல்லி பயங்கரமா அவனை எல்லாரும் நிந்தித்தாங்க. அவன் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து துக்கித்து அழுது கொண்டிருந்தான். அந்த நேரத்துல பாருங்க, அந்த யூத அந்த ராஜ்யத்துல, அந்த ராஜ அரண்மனையிலே எஸ்தர் ராஜாத்தி உடைய அந்த பிள்ளை, அந்த
அந்த அந்த அந்த பிள்ளைக்கு ராஜாவினுடைய மனைவியா இருந்த அந்த எஸ்தருக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புறான். இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பி என்று சொன்னாள், யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்புறான். நான் 3 நாள் உபவாசம் பண்ணி செபிக்க போகிறேன், நானும் என் தாதிமார்களும் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி செபிக்க போகிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா யூத ஜனங்களும் 127 தேசத்துல செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் போகிறது, 2 நாள் போகிறது, 3ஆவது நாள் வருகிறது. கர்த்தர் அந்த இரவுல யார் சட்டம் போட்டார்களோ, யாருடைய மோதிரத்தின் மூலமாக, யார் கையெழுத்தின் மூலமாக சட்டம் போடப்பட்டதோ, அந்த ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு கர்த்தர் இடைப்பட்டார். கர்த்தர் பேசினார். ஆண்டவர் இப்படி பேசுவார், இடைபடுவார். யார் மூலமா, எந்த மனிதர்கள் இன்றைக்கு தடையாய் நிற்கிறார்கள், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் இடைப்படுவார். அவர்களை தூங்க விட மாட்டார். அவங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், அவங்கள மனமாற வைப்பார். தூக்கம் வரல, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். ஆனா ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும், அதுவும் காலவர்த்தமான புஸ்தகம். அந்த காலவர்த்தமான புஸ்தகம் டைம் புக், அந்த 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 ஒவ்வொரு பீரியட்ல நடக்கிற காரியங்களை அதுல எழுதுவாங்க. யோசித்து பாருங்க, நிறைய புஸ்தகம் இருந்திருக்கும். ஆனா அந்த புஸ்தகத்தை தான் போய் ராஜா எடுத்து வாசிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். உங்க வாழ்க்கையில அப்படிதான் கிரியை செய்வார். ஓ, அமைதியா இருக்கிறாரே, ஒன்னும் பேச மாட்டாரே, ஒன்னும் செயல்பட மாட்டாரேன்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு பயங்கரமா நீங்க கதறி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அமைதியா தான் இருப்பாரு. ஆனா தீர்வு கிரியை செய்வார். அவர் கிரியை செய்யறது உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு தெரிஞ்சிருக்குமா? யூத ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஆண்டவர் அந்த இரவுல கிரியை செய்யறார் அப்படிங்கிறது? தெரிஞ்சிருக்காது. அவங்க கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ ஆண்டவரே, நாங்க கொல்லப்பட போறோம், நாங்க அழிக்கப்பட போகிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சது ஆண்டவரே. அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க எங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் கிரியை செய்தது அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. மறைவாகத்தான் கர்த்தர் கிரியை செய்வார். உங்க வாழ்க்கையில மறைவாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் மறைவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கண்களுக்கு தெரியாது, உங்க காதுகளுக்கு கேட்காது, உங்களுடைய இருதயத்துல தோன்றாது. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். குடும்ப காரியத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்க மனைவியின் காரியத்தை, உங்க கணவன் காரியத்துல கர்த்தர் மறைவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறைவாய் கிரியை செய்து கொண்டிருக்காங்க. உங்க பொருளாதாரத்தின் காரியத்துல கர்த்தர் மறைவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். வாழ்க்கையில கர்த்தர் மறைவா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்க கண்களுக்கு தெரியாது. சீக்கிரத்துல ஆண்டவர் ரட்சிப்பை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா ஜீசஸ். அந்த இரவுல அவன் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது, ஒரு புத்தகம்னா குறைஞ்சது 100-200 ஒரு பேப்பராவது இருக்கும், பக்கங்களாவது இருக்கும். அதுல கரெக்டா திருப்பும் பொழுது இந்த மொர்தெகாய் செய்த நன்மை அது மாத்திரம் வருது. அவன் பார்க்கிறான், படிக்கிறான், மொர்தெகாய் செய்த நன்மையா? யாரு இந்த வாசல்ல சட்டையை கிழித்து போட்டு மண்ணெல்லாம் வாரி தலையில போட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு, அதாவது எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறானா? என்ன நன்மை செய்திருக்கிறான் அப்படின்னு வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு முறை அந்த இந்த பிரதானிகள்ல இருக்கிற அந்த தலைவர்கள் 2 பேர், பிரதான தலைவர்கள், அந்த 2 பேர் இந்த ராஜாவை கொள்ளலாம்னு சொல்லி, இந்த ராஜா மேல கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவன் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, அதை அறிந்த மொர்தெகாய் இதை அறிவிக்கிறான். அதை அறிவித்தனால அந்த ராஜா உயிரோட கூட அன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான், காப்பாற்றப்படுகிறான். அவங்கள கொன்னுடுறாங்க. இந்த காரியம் எழுதப்பட்டது அன்னைக்கு ராஜா புஸ்தகத்தை திறந்த பொழுது, அந்த புஸ்தகத்துல வர்ற அந்த காரியம் அவன் மனதுல கர்த்தர் பேசுறார். அன்றைக்கு அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது, இந்த மொர்தெகாய்னாலதான் நான் உயிரோட இருக்கிறேனா? இந்த மொர்தெகாய் ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதான வேலையில நம்ம ஹீரோ வர்றாரு. யார் அந்த ஹீரோ அப்படின்னா, ஆமான் என்கிற ஹீரோ. அவர் நினைக்கிறார் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரும் பொழுது, அந்த ராஜா அரண்மனைக்குள்ள வரும் பொழுது, ராஜா வாயை திறக்க விடாம கேட்கிறாரு, ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்வ, என்ன செய்யணும், என்ன செய்யலாம்
அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் நினைச்சான், என்னை விட யார் ராஜா கனம் பண்ணுவார், என்னை விட. இதுக்கு முன்னாடி போய் அங்க அங்க தன் மனைவியோட, தன் பிள்ளைகளோட, தன் எல்லா நண்பர்களோட கூட சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி, இந்த மொர்தெகாய் என்ன வணங்க மாட்டேங்கிறான், இவனுக்கு எப்படியா தூக்குமரம் செய்யணும்னு சொல்லி அவன் தூக்குமரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். ராஜா கனம் பண்ண என்னை விட யார கனம் பண்ணுவா, இவ்வளவு நல்ல காரியம்லாம் நம்ம பண்ணி விட்டு வந்திருக்கிறோம், என்னை விட யார் கனம் பண்ணுவான்னு சொல்லி இவன் தைரியமா சொல்றான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு நல்ல ஒரு மோதிரத்தை போட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனிதனுக்கு நல்ல பாதரட்சை போட வேண்டும். ராஜா போடுகிற பாதரட்சை. ராஜா கனம் பண்ணுகிற மனிதனுக்கு நல்ல ஒரு கிரீடம் வைக்க வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனிதனை ஒரு ராஜ அந்த குதிரை வண்டியில ஏத்தி கொண்டு போய் அவனை ராஜ மாளிகையில, அவன் ராஜ வீதியில அவனை உலா கொண்டு வர வேண்டும். ராஜா சொன்னா, நீ எதெல்லாம் சொன்னியோ அப்படியே போய் வெளியில உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, பிச்சைக்கார மாதிரி வெளியில உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, சட்டையை கிழித்து கொண்டு, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, தன் தலையில அங்க வந்து மணலை வாரி போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, ஒன்ன விடாம அப்படியே செஞ்சிரு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இதற்கு இங்க இப்படி நடக்குதுன்னா, அடுத்தது ஜெபம் பண்ணி அங்க போய் சட்டத்தை மீறி போய் அங்க எஸ்தர் வந்து, எப்படியாவது நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு விருந்த பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விருந்துக்கு ஆமான கூப்பிடுன்னு சொல்லி ஆமான கூப்பிட்டு வச்சு அங்க கர்த்தர் அப்படியே வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுறார். இந்த வசனமே அதுதான். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. இந்த ஆமான் அவனுடைய கூட சேர்ந்த எல்லா சத்துருக்களும் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் நம்புனாங்க, மார்தட்டி கொண்டாங்க. அந்த 13ஆம் தேதி வரும்போது இவங்க எல்லாம் க்ளோஸ் சொல்லிட்டு, ஆனா அந்நாளிலே தானே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஆனா அது மாறி நடக்க போகுது, எதிர்மாறா நடக்க போகுதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுறார். கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு இடைப்படுகிறார். காரியம் அந்நாளிலே தானே. பிசாசு உங்களுக்கு எந்த நாளை குறிச்சிருக்கிறானோ அதே நாள்ல அந்நாளிலே தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களை பார்த்து இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இயேசு பேசின வார்த்தை முடிந்தது. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆங்கிலத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் காட் டர்ன் த டேபிள் அப்படின்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஆப்போசிட் அக்கர்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு பிசாசு நினைச்சிருந்தானோ, மனுஷங்க நினைச்சிருந்தாங்களோ, அதுக்கு ஆப்போசிட் அக்கர் ஆகும். ஆப்போசிட். The enemies of the Jews hoped to overpower their enemies, their Jews. Amen. But opposite occurred. Amen. Opposite occurred. But what happened is the Jews overpowered their enemies. I'll tell you this word to you again. You will overpower your enemies. Amen. You will overpower your problems. You will overpower your iniquities. You will overpower your sins. You will overpower your tough situation, tough financial situation. You will overpower. Because the opposite is going to occur through God Jesus. Because God is going to turn the tables to you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. This is going to happen to all of you. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் நடக்க போகுது, including myself. God is speaking to me directly, very prophetically. He is speaking to you very prophetically, to your face, to your situation. God is speaking to you very prophetically.
He's going to do wonderful things in your life. This is going to happen within this month, March Amen. 31st. This is Thank going you, to happen. Jesus. Write my words, mark my Hallelujah. words. This is going to happen in your life. This is going to happen. Mark my words. என்னுடைய அந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்ய போகிறார், முடிக்க போகிறார், முடிஞ்சிரும். இந்த மாசத்துல எல்லாம் முடிய போகிறது, முடிவுக்கு வருகிறது, கர்த்தர் செய்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு 127 தேசத்துல போட்ட சட்டத்தை கர்த்தர் கேன்சல் பண்ணிட்டு ஆண்டவர் திரும்ப சட்டத்தை போட வச்சாரு. திரும்ப யாருக்கு எந்த சட்டம் வந்துச்சோ அவன் விரிச்ச வலையில அவனே மாட்ட வச்சிட்டாரு. ஆண்டவர் அதே நாள்ல பண்டிகை கொண்டாட வச்சிட்டார். அதுதான் வார்த்தை. நாகும் 1 அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பாப்பீங்கன்னா, நாகும் 1 அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்ல, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. பொருத்தனை பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு. சீக்கிரம் உங்க பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற நேரம் வந்து விட்டது. பண்டிகை ஆசரிக்கிற நேரம் வந்து விட்டது. உங்க துக்கம் எல்லாம் முடிந்து போகிற நேரம் வந்து விட்டது. பண்டிகைகள் நாட்கள், பண்டிகை நேரங்கள்ல துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி பண்டிகை ஆசரிக்கிற நேரம். யூதாவே, உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. நீ துஷ்டன் வழியாய் கடந்து வருவது இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்ப கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசினதற்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண போறதுக்காக நன்றி செலுத்துறோம். நாம மகிமைப்படுத்தும் அப்பனே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்ணீர் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. நீங்க தான்ப்பா பேசுறீங்க, நீங்க தான்ப்பா ஆண்டவரை இடைப்பட்டீங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.